ஹாய் மிஸ்டிக் சோல், வெல்கம் டு அவர் மிஸ்டிக் இன்ஃபினிட்டி. டுடே என்ன டாபிக் அப்படின்னா, உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் உங்களோட லவ்டு ஒன் சடன்லி சேஞ்ச் ஆகிருப்பாங்க. அந்த சேஞ்சஸை வந்து நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. இவங்களாம் இப்படி சேஞ்ச் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ ஏன் வந்து அவங்க சடனாக வந்து சேஞ்ச் ஆனாங்க, இந்த சேஞ்சஸுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ கிளாரிஃபை பண்ணலாம். ஸோ உங்கள் பர்சன் நேமை 3 டைம் சொல்லுங்கள், அவங்கள விசுவலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன் வந்து அவங்க சடனாக சேஞ்ச் ஆனாங்க, இந்த சடன் சேஞ்சஸுக்கு என்ன ரீசன்? கார்டு ரிவீல் பண்ணிடலாம். ஓவரால் கார்டு எனர்ஜி படி பார்க்கும்போது நமக்கு கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் ஸ்டார் கார்டு வந்திருக்கிறதுனால அவங்க ஏன் வந்து சடனாக சேஞ்ச் ஆனாங்க? ஏன்னா அவங்க எமோஷன்ஸை விட வந்து லாஜிக்கை வந்து யூஸ் பண்ணுறவங்க. ஸோ வந்து ஒரு மைண்டு கிளியர் பண்ணிக்கணும், ஒரு ப்ராக்டிக்கலாக வந்து திங்க் பண்ணணும். அதே மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் வச்சாதான் இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஒரு அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து அவங்க வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபீலிங்ஸ் இருந்தாலும் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்டார் கார்டு வந்து ஒரு ஹீலிங், ஒரு ஹோப், ஒரு ரெனிவல், ஒரு பீஸ், பாஸ்ட் ஹர்ட் அந்த கன்ஃபியூஷனில் இருந்திருக்கு. ஸோ அதுலேருந்து ரெக்கவர் ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டில் இருக்காங்க. ஸோ லைஃப்பை வந்து பேலன்ஸ் பண்ணணும், நல்ல ஃபியூச்சர் வேணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஏன்னா வந்து நமக்கு ஸ்டார் கார்டு வந்திருக்கிறதுனால. அண்ட் முன்னாடி வந்து ஃபீலிங்ஸோடு நடந்துகிட்ருப்பாங்க, இப்போ வந்து லாஜிக்கோடு நடந்துக்கிறாங்க. ஸோ மனசு வந்து ஹர்ட் ஆகியிருப்பாங்க, அதனால் கூட ஹீலிங் ஆகிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கிறாரு. ஸோ வந்து அதே மாதிரி உங்களை ஹேட் பண்ணி அந்த சேஞ்ச் கிடையாது, ஒரு கிளாரிட்டியை தேடணும் அப்படின்ற ஒரு சேஞ்சு தான். ஸோ ஃப்யூச்சர் வந்து ஸ்டேபிள் ஆகணும் அப்படின்ற ஒரு சீரியஸ் மைண்ட் தாட் வந்து அவருக்கு இருக்குது. ஸோ வந்து என்ன சொல்கிறதுனா, நான் எமோஷ்னலாக வந்து ரியாக்ட் பண்ணாமல் சரியாக திங்க் பண்ணணும், அதாவது என்னோடய லைஃப் வந்து நான் ஹீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ஃபீலிங்ஸ் வந்து கம்ப்ளீட்லி போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அவங்க ஹார்ட்டை விட இப்போ பிரெயினை வந்து என்ன சொல்லுது அப்படின்றத தான் அவங்க வந்து கேட்டுட்ருக்காங்க. இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா மிஸ்டிக் இன்ஃபினிட்டி ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.